Hey all, welcome back to my channel. So today let's see about theatre criticism. So first of all, ஷேக்ஸ்பியரோட பீரியடில் criticism எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஷேக்ஸ்பியரோட டைமில் criticism வந்து ரொம்பவே வந்து லேக்காக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபார்மலைஸ்டாக இருக்க மாதிரி வந்து அந்த டைமில் வந்து கிடையாது. ஸோ criticism வந்து எப்படி ஷோகேஸ் பண்ணாங்கன்னா, பப்ளிக் டிஸ்கோர்ஸ் இல்லைனா ரிட்டன் கமெண்ட்ரி இல்லைனா பிளேக்கு உள்ளே வந்து criticism வந்து வர மாதிரி டிபேட் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் உள்ள பிளே ரைட்ஸான ஷேக்ஸ்பியர், மார்லோ இவங்களோட ஒர்க்ஸில் எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அப்புறம் வந்து மாரல் தீம்ஸ் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்கும். அதெல்லாம் பப்ளிக் டேந்து வந்து நல்ல ஸ்பார்க்கிங்கான ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு டிபேட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கும். ஸோ இந்த டிஸ்கஷன் அண்ட் டிபேட்க்கு வந்து மெயின் பிளாட்ஃபார்ம் எதுனா பப்ளிக் பர்ஃபார்மன்ஸஸ். இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்களோட ஐடியாஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பிளேஸையும் வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் வியூ பாயிண்ட்டையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் வந்து தியேட்ரிக்கல் ப்ரொடக்ஷன்ஸில் அவங்களோட ரிசப்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அந்த டைமில் உள்ள பேம்ஃப்ளெட்ஸ் இல்லைன்னா ரிட்டன் அக்கௌண்ட்ஸில் கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து நல்ல கீனான ஒப்சர்வர், அதே டைமில் ஒரு ஃபார்மலைஸ்டாக ஒரு கிரிட்டிக் வந்து இல்லாததுனால அந்த பீரியடில் பென் ஜான்சன் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு கீன் ஒப்சர்வர் அண்ட் கமெண்டேட்டராக வந்து இருந்தாங்க தியேட்ரிக்கல் சீனுக்கெல்லாம். இது எஸ்பெஷலாக இவரோட ஒர்க்ஸ் ஆனால் எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் இந்த ஒர்க்கில் வந்து இவரோட வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்க முடியும். இந்த ஒர்க்கில் பென் ஜான்சன் மெடிக்கல் தியரிஸில் உள்ள கான்செப்ட் ஆஃப் ஹியூமர்ஸை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ட்ராமாவில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சர்டன் ஹியூமர்ஸை வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இவங்கள்ட்ட வந்து இருக்கணும், குவாலிட்டிஸ் எல்லாம். ஸோ நவ் லெட்ஸ் see about what is meant by criticism. ஸோ கிரிட்டிசிசம்னா ஏதாச்சும் ஒரு ஐடியாஸில் நம்மளோட டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து கிரிட்டிசிசமாக இருக்கும். அது வந்து ஏதாச்சும் ஃபால்ஸ் இல்லைனா பிலீவ்ஸ் இல்லைனா மிஸ்டேக்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். ஸோ நவ் லெட்ஸ் see about the types of theatre criticism. Theatre criticism 9 types வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மல் criticism, இன்ஃபார்மல் criticism, dramatic theatre criticism, destructive theatre criticism, constructive theatre criticism, instructive, creative, modern and aesthetic. So now let's see the first one, formal theatre criticism. ஃபார்மல் தியேட்டர் கிரிட்டிசிசம்னா ஒரு ஃபார்மல் வேயில் வந்து கிரிட்டிசிசம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. எப்படின்னா இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ரிவ்யூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொடுக்குறது, இல்லைனா பிளான் பண்ணி ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுற பேனல் டிஸ்கஷன், இல்லைனா ஒரு கிரிட்டிக்கல் புக் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மல் கிரிட்டிசிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபார்மல் கிரிட்டிசிசம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் ரூம் டிஸ்கஷனை சொல்லலாம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு மூவி வந்து வாட்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து அதை கிளாஸில் வந்து எல்லாருமா குரூப்பாக சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து இன்ஃபார்மல் கிரிட்டிசிசம். ட்ரமாட்டிக் கிரிட்டிசிசம் இன் தியேட்டர்னா கம்பேரிசன், அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இவாலுவேஷன் இந்த மாதிரி எல்லா ஃபார்மல் வியூஸையும் வந்து பேஸ் பண்ணி ஒரு ட்ரமாட்டிக் ஒர்க்கை வந்து ஜட்ஜ் பண்ணுறது தான். Next one is destructive theatre criticism. Destructive theatre criticism is otherwise called as toxic criticism. ஒரு பர்சனை வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி, அவங்களோட ஒர்க்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி, இல்லைனா அவங்களோட ரெப்யூட்டேஷனை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் கிரிட்டிசிசம்னா அது வந்து டிஸ்ட்ரக்டிவ் தியேட்டர் கிரிட்டிசிசம். ஸோ இதோட ஆப்போசிட் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் தியேட்டர் கிரிட்டிசிசம். அது வந்து குட் கிரிட்டிசிசம், ஒரு பாசிட்டிவ் இன்டென்டோட அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்து டெலிவர் பண்ணுறதுன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் தியேட்டர் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிவ் தியேட்டர் கிரிட்டிசிசம். இன்ஸ்ட்ரக்டிவ் தியேட்டர் கிரிட்டிசிசம்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி. இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் அந்த ஒரு பிளே பற்றி, அதுக்கான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், தெரியாத கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்து டெலிவர் பண்ணுறதுன்னா அது வந்து இன்ஸ்ட்ரக்டிவ் தியேட்டர் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரியேட்டிவ் தியேட்டர் கிரிட்டிசிசம். ஸோ இதில் வந்து ஒரு பிளே இருக்குன்னா அதில் உள்ள அன்கவர் யாருமே வந்து கவர் பண்ணாத ஹிடன் மீனிங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர்றது, அதையெல்லாம் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறது, அப்படி ரீடர்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து அப்படி வந்து கொடுக்குறது தான் வந்து க்ரியேட்டிவ். யாருமே வந்து பண்ணாததை வந்து க்ரியேட்டிவாக வந்து நியூவாக ஹிடன் மீனிங்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடர்ன் கிரிட்டிசிசம் இன் தியேட்டர். மாடர்ன் கிரிட்டிசிசத்தில் வந்து மெயினாக வந்து லிட்ரரி தியரிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பிளேஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஃபிலாசபிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க லிட்ரேச்சர்ஸில்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸ்டடிக் கிரிட்டிசிசம். ஸோ ஈஸ்டடிக் கிரிட்டிசிசமில் ஹெலன் வென்லர்ங்கிற ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்டடிக் கிரிட்டிசிசத்தோட மெயின் எய்ம் என்னென்னா, ஒரு ஆர்ட் வந்து எப்படி இருக்கோ அதோட மேனர், அதோட டெம்பரமெண்ட், அதோட டெக்ஸ்சர் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாமல் அதை வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து ஈஸ்டடிக் கிரிட்டிசிசம். ஈஸ்டடிக் கிரிட்டிசிசம்னா பியூட்டியை வந்து சொல்கிறது. ஸோ நவ் லெட்ஸ் see about the 2 steps in theatre criticism. ஒரு பிளேயை வந்து இந்த 2 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து இவாலுவேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வாட்சிங். பிளேயை வந்து வாட்ச் பண்ணணும், அதை வந்து ரொம்ப கிளியராக வந்து லிசன் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து இவாலுவேட் பண்ணணும். ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் தியேட்டர் கிரிட்டிசிசம்னா ஹென்ரிக் ஜொஹான் இப்சன். இவர் ஒரு நார்வேஜியன் பிளே ரைட், தியேட்டர் டிரெக்டர் அண்ட் ஆல்சோ ஏ poet. ஸோ நவ் லெட்ஸ் see the key figures in Shakespearean criticism. The first person is B.R.R. Nathan. இவர் வந்து ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸை வந்து சைக்கானாலிட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுல தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். த நெக்ஸ்ட் பர்சன் இஸ் ஜான் கோல். இவர் வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எழுதுவாங்க. சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி வந்து அவங்களோட ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி வந்து கிரிட்டிசிசம் எழுதுவாங்க. த நெக்ஸ்ட் கிரிட்டிக் இஸ் ஹெரால்ட் ப்ளூம். இவங்க ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் வந்து எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இவங்க வந்து எந்தெல்லாம் அப்ரோச்சஸில் வந்து கிரிட்டிசிசம் வந்து எழுதுவாங்கன்னா, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், அப்புறம் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசிசம் அண்ட் சைக்கானாலிட்டிக் கிரிட்டிசிசம். ஸோ இவங்க மெயினாக வந்து ஆத்தர்ஷிப் கான்ட்ரவர்சி, ஹிஸ்டாரிக்கல் ஆக்குரசி அண்ட் அடாப்டேஷன், அப்புறம் வந்து இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரி உள்ள வியூ பாயிண்ட்ஸில் வந்து இவங்களோட கிரிட்டிசிசம் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். கிரிட்டிசிசம் வந்து மெயினாக ஜெண்டர் அண்ட் பவர், ரேஸ் அண்ட் ஐடென்டிட்டி, லாங்குவேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி இருக்கும். தென் லெட்ஸ் see the famous theatre critics. The first person is Ben Brantley. இவங்க ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ட்ராமாட்டிக் கிரிட்டிக். த நியூயார்க் டைம்ஸில் வந்து இவர் சீஃப் தியேட்டர் கிரிட்டிக்காக வந்து இருக்காங்க. இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து மெயினாக அதோட ஷார்ப் அண்ட் விட்டி அண்ட் இன்சிசிவ் குவாலிட்டிக்கு தான் வந்து ஃபேமஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க நிறைய பிளே ரைட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கரியர்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் பர்சன் இஸ் மைக்கேல் பில்லிங்டன். இவங்க ஒரு பிரிட்டிஷ் ட்ராமாட்டிக் கிரிட்டிக். இவர் த கார்டியன்ங்கிற கம்பெனியில் வந்து சீஃப் தியேட்டர் கிரிட்டிக்காக வந்து இருக்காங்க. மோர் தென் 15 இயர்ஸாக வந்து இவங்க நிறைய தியேட்டர் கிரிட்டிக் ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. தியேட்ரிக்கல்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்களும் வந்து நிறைய பிளே ரைட்ஸ்க்கு வந்து கரியர் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் பர்சன் இஸ் சால் ஸ்பென்சர். இவங்க ஒரு பிரிட்டிஷ் ட்ராமாட்டிக் கிரிட்டிக். இவங்க த டெய்லி டெலிகிராஃப்ங்கிற கம்பெனியில் வந்து சீஃப் தியேட்டர் கிரிட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க மெயினாக இவங்களோட பேஷனேட் அண்ட் ஒப்பீனியேட்டட் ரைட்டிங்க்கு தான் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. தி ஃபோர்த் பர்சன் இஸ் ஃப்ராங்க் ரிச். இவர் ஒரு அமெரிக்கன் ட்ராமாட்டிக் கிரிட்டிக். இவங்க தி நியூயார்க் மேகசீனில் வந்து ரைட்டராக வந்து இவங்களும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தி ஃபைனல் பர்சன் இஸ் ஜான் லார். இவர் ஒரு அமெரிக்கன் ட்ராமாட்டிக் கிரிட்டிக். இவங்க சீனியர் ட்ராமாட்டிக் கிரிட்டிக்காக தி நியூயார்க்கரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க மெயினாக தியேட்டர் ஹிஸ்ட்ரியில் உள்ள டெப்த் நாலேஜ்க்கு தான் வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு வந்து தியேட்டர் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இன்டெப்த்தான நாலேஜ் வந்து இருக்குது. ஸோ ஒரு தியேட்டர் கிரிட்டிக் வந்து ஒரு பிளேயை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எந்த ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அப்புறமா டிரெக்ஷன், தென் ஸ்கிரிப்ட் அண்ட் ரைட்டிங், தென் டிசைன் எலிமெண்ட்ஸ், தென் ஒரிஜினாலிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி, தென் ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட், cultural and social context, finally comparative analysis. Then let's see the various perspectives of theatre criticism. First one is aesthetic perspective, next cultural perspective, next textual analysis, then political perspective, audience response and cultural context. So now let's see the advantages and disadvantages of theatre criticism. So first of all, advantages. So advantages என்னன்னா ஒரு ஒர்க்கோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே டைமில் ஒரு தியேட்ரிக்கல் அப்ரிசியேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தியேட்ரிக்கல் டெக்னிக்ஸான அதோட ஸ்டைல், ஸ்டோரி டெல்லிங்ஸ், இதை பற்றி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் போத் ஆக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு டீப் இன்சைட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா சப்ஜெக்டிவாக இருக்கிறது. ஒரு கிரிட்டிக் வந்து ஒரு பிளேயை வந்து வியூ பண்ணும்போது அவங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸை எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எழுதுறது. தென் வந்து ஹார்ஷ் கிரிட்டிசிசம் எழுதுறது. நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு கிரிட்டிக் வந்து ஒரு பிளேயை வந்து ஃபுல்லாக வந்து வியூ பண்ணாமல் அதுக்கு கிரிட்டிசிசம் எழுதுனா அதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து அதில் வந்து இருக்காது. ஸோ அது வந்து சில டைமில் வந்து அன்ஃபேரான அசஸ்மெண்ட்ஸ் கூட வந்து லீட் ஆகலாம். ஃபைனலி லெட்ஸ் see the essential skills and qualifications of a theatre critic. ஒரு தியேட்டர் கிரிட்டிக்கு வந்து மெயினாக தியேட்டரை பற்றி ஒரு எசென்ஷியல் ஆன வியூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். தியேட்டரை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்.
தென் டிஃப்ரெண்டான ஜான்ராஸ், ஸ்டைல்ஸ், அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ் இதை பற்றி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான அனாலிட்டிக்கல் அதே டைமில் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் கூட வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து எக்ஸலண்டான ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தியேட்டர் கிரிட்டிசிசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.